Once again, thank the Lord for the privilege to be with you all this morning. மறுபடியும் இந்த நாள் காலையில உங்களோடு கூட இருக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை மிகுந்த நன்றியுள்ளவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். For our consideration this morning, let's turn to Romans chapter 5 and read verse 21. நம்முடைய தியானத்திற்காக ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. This verse talks about two types of nature that is mentioned in this particular verse. இந்த குறிப்பிட்ட வசனமானது நமக்கு ஒரு மனுஷனுக்குள்ளாய் இருக்கக்கூடிய இரண்டு குறிப்பிட்ட சுபாவத்தை எடுத்துரைக்கின்றது. One, it talks about the sinful nature that came to an end because of the work of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செயல் நிமித்தமாக ஏற்கனவே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாவ சுபாவத்தை எடுத்து காண்பிக்கிறது. Another one, it talks about Christ living in us and his attributes evident in this verse. அடுத்ததாக இதே வசனத்திலே கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக வாசம் செய்திருக்கின்றதையும் அதனுடைய குணாதிசயத்தையும் மிகவும் வெளிப்படையாக எடுத்து காண்பிக்கிறது. So as you and I grow in the Lord Jesus Christ, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வளரும் பொழுது the predominant nature that you and I will experience is the life of righteousness and the grace through the Lord Jesus Christ. நீங்களும் நானும் மேலதிகாரமாக நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நீதியின் செயல்களாகும். So if you can take few minutes to think about your life, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு நீங்க பார்க்கும் பொழுது which type of a character dominates in you? எப்படிப்பட்ட குணாதிசயம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்துகின்றது? Do we have the sinful nature being the dominant one or the nature of Christ which is mentioned here? பாவ சுபாவமானது உங்களுக்குள்ளாக ஆதிக்கம் செலுத்தி செயல்படுகின்றதா அல்லது இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படையாக காண்பிக்கப்படுகிறதா? When we look at these two characters mentioned about Christ here, கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு குணாதிசயத்தையும் குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது one is called the grace, ஒன்று கிருபை, another one is called righteousness. மற்றொன்று நீதி. It is like two hands. இரு கரங்களைப் போல் அது இருக்கின்றது. So when you look at grace, நீங்க கிருபையை பார்க்கும் பொழுது you will see love, mercy and goodness, patience, kindness all in one hand. அந்த ஒரு கரத்திலே அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் அவருடைய தயவையும் குறித்து நீங்கள் பார்க்க முடியும். On the other hand, when you think about righteousness, மற்றொரு கரத்திலே நீதியை குறித்து நீங்கள் சிந்திக்கும் பொழுது it has to do with God's truth, அது தேவனுடைய உண்மையை குறித்தும் and then it has to do with justice. அது நீதியை குறித்தும் It has to its final fruit is holiness. அதனுடைய முடிவான கனி என்பது பரிசுத்தமாக இருக்கின்றது. Because you and I have the mind of Christ. ஏனென்றால் நீங்களும் நானும் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றிருக்கின்றோம். Because Christ lives inside us, கிறிஸ்து நமக்குள் வாசமாய் we are இருக்கின்றதால் able to think with the mind of Christ, கிறிஸ்துவின் சிந்தையோட கூட நாம் சேர்ந்து சிந்திக்க and முடிகிறது. Christ gives us the wisdom to perfectly apply both the grace and the righteousness. இந்த கிருபையையும் இந்த நீதியையும் சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்தாமே நமக்கு பலத்தை So தருகிறார். today we are going to look at a Bible character in whose life how this could have happened. இது இந்த நாளிலும் கூட நாம் வேத வசனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை நாம் சிந்தித்து எப்படியாக இந்த குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மேலோங்கி செயல்பட்டது என்பதை குறித்து பார்க்க Yeah, போகிறோம். I'm using the word carefully in English. How it could have happened means I am assuming this is how it could have happened. இது எப்படி நடந்திருக்கலாம் என்று நான் சொல்லுகின்ற அந்த வார்த்தை நான் கவனமாய் பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் இது எப்படி நடந்திருக்க முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So let's turn to Luke's Gospel chapter 19 and read verses from 1 to 10. நாம் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பி 1 முதல் 10 வரை இருக்கின்ற வசனத்தை நாம் தியானிப்போம். நாம் வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது,
இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானேன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். We are very familiar with this story. இந்த குறிப்பிட்ட கதை நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கின்ற கதை. This portion tells us Zacchaeus was a leader. He was the head of the tax collectors. அங்கே இருக்கின்ற ஆயக்காரருக்கு ஒரு தலைவனாக இந்த சகேயு இருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். Which means he was working for the Roman government. அவன் ஒரு ரோம் அரசாங்கத்திற்கு செயல்புரிந்து வருகிறான். So socially he had a very good position, a status socially. இங்கே சமுதாய ரீதியாக நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பதவி அவனுக்கு இருக்கின்றது. The second thing we see about him is he was also rich guy. இரண்டாவதாக அவனை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் ஒரு ஐஸ்வர்யவான். Maybe he had a lot of farm lands, maybe he had a lot of income out of it. ஒருவேளை அவனுக்கு திரட்சியாக இருக்கக்கூடிய அவனுக்கு நிலன் புலங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம், அதிலிருந்து பணம் அவனுக்கு சம்பாதித்து காணப்பட்டிருக்கலாம். But he also had a physical problem in which he was a short man. ஆனால் அதே நேரத்திலே அவனுக்கு ஒரு சரீர பிரகாரமான ஒரு குறைவும் இருந்தது. அவன் ஒரு குட்டையான மனிதன். Now being short, there is a lot of advantages. குள்ளனாக இருந்த நேரத்தில் அவனுக்கு அதிகமான பாதகமான நிலைமைகள் உண்டு. But what is important is he was a strong man. ஆனால் அவனுக்கு சாதகமான நிலைமை என்னவென்றால் அவன் ஒரு பலன் வாய்ந்த ஒரு மனுஷனாக இருந்தான். Only because he was having the strength, he was able to climb up the tree. பலன் இருந்த காரணத்தினாலதான் அவனால் மரத்தில் ஏற முடிந்தது. But he also had a heart that desired to look at Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஏதுவான ஒரு வாஞ்சை அவனுடைய இருதயத்தில் இருந்தது. Maybe he had gone for his tax collectors meeting to Jerusalem. ஒருவேளை எருசலேமுக்கு அவன் வரி வசூலிக்கின்ற கூட்டத்துக்கு ஒருவேளை The போயிருக்கலாம். tax collectors would have said, you know, there is a man who loves us, his name is Jesus. இங்கே அவனை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார், அவனுடைய பேர் இயேசு என்று ஒருவேளை இவனிடத்திலே சொல்லப்பட்டிருக்கலாம். So maybe when he saw the crowd, he was so much enthusiastic to somehow see Jesus. ஒருவேளை திரள் கூட்டமாக இருக்கின்ற ஜனம் இங்கே பார்ப்பதற்கு ஏதுவா இங்கே கூடி வந்திருக்கின்ற நேரத்தில் இவனும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் கொண்டிருக்கலாம். But the people in his hometown literally hated him. ஆனால் அவனுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவனை உண்மையாகவே வெறுத்தார்கள். Imagine Zacchaeus going and requesting, can you please let me go in front? இங்கே சகேயு போய் அவனுடைய முன்னாடி போய் நின்னுட்டு எனக்கு கொஞ்சம் முன்னாடி போவதற்கு எனக்கு விடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா, And immediately they would have all said, hey, this is the time to teach this guy a lesson, lock in. இந்த நேரத்துல தான் அவனுக்கு சரியான பாடத்தை நாம் புகட்டணும், சரியா அவனுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பான். And so they literally locked him in. உண்மையாகவே அவனுக்கு இடம் கொடாமல் இருந்திருப்பார்கள். But then Zacchaeus is a leader, he looks for a solution. ஆனால் சகேயு ஒரு தலைவனாக இருந்து அதற்கு ஏதோ ஒரு தீர்வை காண்கிறான். And immediately he runs down to and gets up on the tree. உடனடியாக அவன் அங்கே மரத்துக்கு ஏறி சென்று மேலே போகிறான். Now I tell you guys that Zacchaeus had the best view of seeing Jesus. இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஏதுவான ஒரு சரியான ஒரு பார்வை சகேயுவுக்கு இப்பொழுது கிடைக்கப்பெறுகிறது. It was like a runway where he could see the Lord Jesus walking and coming. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து வரக்கூடிய அந்த பெரும் பாதையை நேரடியாக அவன் பார்க்கின்றான். And then we see when the Lord Jesus Christ came near the tree, he stood. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தருகே வந்த நேரத்தில் அவர் அங்கே நிற்கிறார். And I will tell you, Zacchaeus' heartbeat stopped. அங்கே சகேயுனுடைய இருதய துடிப்பு நின்னு போச்சு. நான் Then he looks up. அவன் மேலே அண்ணாந்து பார்க்கிறார். And then he calls him by his name. அவனுடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். Zacchaeus just couldn't believe it. சகேயுவால் இதை நம்பவே முடியல. And then he says, slowly come down, don't get hurt. இங்க கீழே பத்திரமா மெதுவா வா, நீ காயம் ஏற்படுத்திக்காத. Did he say that? அது சொன்னாரா? What did he say? அவர் என்ன சொன்னார்? Come quickly. நீ வேகமாக வா. I am sure he jumped up the midway, he would have jumped down to the floor. இறங்கி வர நேரத்துல அப்படியே பாதி மரத்துல இருந்து குதிச்சிருப்பான் நான் நம்புறேன். And what does the verse say? வசனம் என்ன சொல்கிறது? How did he receive the Lord Jesus Christ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டான்? Oh, he joyfully received the Lord Jesus. சந்தோஷமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். My dear friends, I want to ask you this. அருமையான நண்பர்களே, உங்களிடத்தில் நான் இதனை How கேட்கிறேன். many of you long to see Jesus Christ like that? அதுபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்ல எத்தனை பேர் ஆவல் உள்ளவர்களாக நாம் How many இருக்கிறோம்? of you are joyful to go into this word to let him speak to you? அவர் உங்களோட கூட பேசும்படியாக இந்த திருவார்த்தையின் இடத்துக்கு எவ்வளவு நபர்கள் நாம் ஆவலோடு கடந்து போகிறோம். Now we go to verse 7. இப்பொழுது 7ஆம் வசனத்துக்கு வருவோம். Look at the hostility of the people. It says when they saw it, they all complained. அங்க இருக்கக்கூடிய ஜனத்தினுடைய பகைமை உணர்வை சற்று பாருங்கள். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். The word all is very important. அங்கே எல்லாரும் யாவரும் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. There was one person who was completely rejected, that was the Lord Jesus Christ. அங்கே ஒரே ஒரு மனிதன் முற்றுமாய் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Here is another man who was rejected by the people in his hometown. இங்கே தன்னுடைய சொந்த ஊராலே நபராலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். Why does Zacchaeus have to come down quickly from the tree? ஏன் சகேயு மிக விரைவாக அந்த மரத்திலிருந்து கீழே இறங்கி வர வேண்டியதாக Oh, இருந்தது? that is not the place for Zacchaeus. அது சகேயு இருக்க வேண்டிய இடம் அல்ல. But it is the place for the Lord Jesus Christ to go up the tree on behalf of Zacchaeus. அங்கே சகேயு நிமித்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அந்த மரத்தில் மேல் ஏற வேண்டியதாக இருந்தது. Now what we know
this Zacchaeus went home and all the people said, "Oh, he is gone as a guest." To whose house? To a sinner's house. இப்பொழுது சகேயுவின் வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறார். போன பின்பதாக ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து, இங்கே பாவியாகிற இந்த மனுஷனுடைய வீட்டிற்கு அவர் போனாரே என்றார்கள். Now what we don't know is, நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, what did the Lord Jesus Christ speak to Zacchaeus? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சகேயுவினிடத்துல என்ன பேசினார்? We don't know that. அது நமக்கு தெரியவே The தெரியாது. Spirit of God deliberately did not tell us. ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவர் தாம் என்ன பேசினார் என்ற விஷயத்தை இங்கே மறைத்து விட்டார். But the Spirit of God has revealed what was the decision that Zacchaeus made as a result of listening to Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி மடுத்த பின்பதாக அவன் எடுத்த தீர்மானத்தை ஆவியானவர் இங்கே திட்டவட்டமாய் எழுதி வைத்திருக்கிறார். Let's look at verse 8. 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். It tells us that Zacchaeus was in a seated position. இங்கே சகேயு அங்கே அமர்த்தப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதை நாம் காண்கிறோம். And then after the Lord Jesus finished speaking, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசி முடித்த பின்பதாக he stood up அவன் எழுந்து நின்று and he made two great decisions in his life. அவன் தன்னுடைய வாழ்க்கையில இரண்டு முக்கியமான தீர்மானங்களை எடுக்கின்றான். Can we read verse 8 please? 8வது வசனத்தை நாம் வாசிப்போமே. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். My question is, என்னுடைய கேள்வி என்னவென்றால், how much time did Zacchaeus take to make this decision? இந்த தீர்மானத்தை எடுக்க சகேயு எத்தனை நேரம் எடுத்துக்கொண்டார்? It was immediate response. உடனடியான பதிலாக இருந்தது. So the question for us is, நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், when you and I hear God speak to us through his word, நீங்களும் நானும் தேவன் நம்மோட கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே what is our speed of response? நாம் எவ்வளவு வேகமாக அதற்கு பதில் சொல்கிறோம்? How is our response itself? நம்முடைய பதிலே அதற்கு எப்படி இருக்கின்றது? You see, the two decisions that he made were all to do with his lifestyle. இங்கே அவன் எடுத்த அந்த இரண்டு தீர்மானமே அவனுடைய வாழ்க்கை முறையை முற்றுமாய் மாற்றி போடக்கூடியதாக இருந்தது. One is that he decided to socially bring his level from rich to a middle class. முதலாவதாக சமுதாய ரீதியிலே ஐஸ்வர்யவான் என்ற நிலையை விட்டுவிட்டு அவன் நடுத்தர வர்க்கத்திற்குள் வர வேண்டும் என்று விரும்பினான். Because half of the goods he is going to give to the poor. ஏனென்றால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாதி உடைமைகளை அவன் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறான். And that is the expression of grace. அது கிருபையினுடைய ஒரு வெளிப்பாடாக The இருக்கின்றது. second expression is he is going to now do the righteous thing. இப்பொழுது இரண்டாவதாக அவன் நீதியான ஒரு செயலை செய்ய போகிறான். Wherever he had taken money forcefully, எங்கெல்லாம் அவன் பணத்தை அவன் கட்டாயப்படுத்தி வாங்கி இருந்தானோ, he is going to now return them fourfold. அதை இப்பொழுது நாளத்தனையாக அவன் திரும்ப செலுத்த Which போகிறான். means he has to sell his property so that he will be able to pay it back in double. அப்படியானால் தன்னிடமாக இருக்கக்கூடிய சில உடைமைகளை அவன் விற்று அவன் நாளத்தனையாக அதனை திரும்ப செலுத்தும்படிக்கு அவன் முன்வந்து வருகிறான். Is this a small decision? இது ஒரு சிறிய தீர்மானமா? And is this an easy decision? இது ஒரு எளிதான தீர்மானமா? But Zacchaeus made this decision. ஆனால் சகேயு அந்த தீர்மானத்தை செய்தான். So the question for us is, நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், what did he see in the Lord Jesus Christ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அவன் கண்டது என்ன? What did the Lord Jesus Christ tell him? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே சொன்னது என்ன? How did he boldly make this decision? எப்படியாக இந்த தீர்மானத்தை தைரியத்துடன் மேற்கொண்டான்? You see, what is the response of our Lord Jesus Christ to that in verse 9? 9வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் சொல்வதை நாம் காண்கிறோம். What does he say? அவர் என்ன சொல்கிறார்? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. You see, when I go through the story, I always say Zacchaeus is the first person who came to Christ. இங்கே நான் இந்த கதையை நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வண்டைக்கு வந்த முதல் நபர் சகேயு என்று The சொல்வேன். salvation of grace has been presented to him. கிருபையினுடைய அந்த ரட்சிப்பு இவனுக்கு இங்கே முன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Not only to him, when it says his entire house, that means his family also believed. அவனுக்கு மட்டும் என்று சொல்லப்படாமல் அவனுடைய முழு குடும்பத்தாருக்குமே அந்த ரட்சிப்பு வந்ததை நாம் And then the வாசிக்கிறோம். Lord Jesus Christ states the purpose for which he came. பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் எதற்காக வந்தோம் என்பதை குறித்திருக்கின்ற நோக்கத்தை முன்மொழிகிறார். The Son of Man has come to seek and to save that which was lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். This morning we were all lost, இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் காணாமற் போனவர்களாக இழந்து போனவர்களாக but we இருந்தோம். are all saved. ஆனால் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். So we can say the same thing. இதே குறிப்பிட்ட விஷயத்தை நாமும் சொல்ல முடியும். So now I am going to take you to the next phase of the story. இந்த கதையினுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களை நான் கொண்டு போக This is விரும்புகிறேன். not written in the word of God, இது வேத வசனத்தில் எழுதப்படவில்லை. but
For Zacchaeus to make that promise, I am sure he would have fulfilled the promise. Otherwise, the Spirit of God would not have put it here. சகேயு இந்த குறிப்பிட்ட வாக்குறுதியை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு தீர்மானத்திற்குள் அவன் கடந்து வந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆவியானவர் இந்த விஷயத்தை இங்கு எழுதி வைத்திருக்க மாட்டார். So let us imagine how Zacchaeus could have fulfilled his promise. சகேயு எப்படியாக இந்த குறிப்பிட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பார் என்று சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். And then what I want to do at the end of the message is, இந்த செய்தியினுடைய முடிவு வேளையில செய்ய வேண்டும் என்று I விரும்புவது want என்னவென்றால், you to imagine நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் என்று in விரும்புவது, your situation, உங்களுடைய சூழலிலே how can you be under the rule of the Lord Jesus Christ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்குட்பட்டவர்களாய் நீங்கள் எப்படி இருக்க முடியும் என்பதையும், and allow the character of grace அந்த கிருபையினுடைய குணாதிசயத்தை நீங்கள் அனுமதித்து, and then the character of righteousness பின்பு நீதியினுடைய குணாதிசயத்தையும் to flow through your life to others. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் பிறரிடத்திலே காண்பிக்கப்படும்படியாக நீங்கள் So செயல்பட here we வேண்டும். go to the second part. ஆகவே இங்கே நாம் இரண்டாவது விஷயத்துக்குள் வருகிறோம். Now the Lord Jesus Christ has left Zacchaeus home and he is on the way to Jerusalem. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகேயுவை அவன் வீட்டிலே விட்டுவிட்டு அவர் இப்பொழுது எருசலேமுக்கு போகிறார். So in the morning Zacchaeus gets up and he goes to the porch because all his other tax collectors working under him are waiting for him. காலை நேரத்தில் அவன் சகேயு எழுந்திருந்து பின்பதாக அவனுடைய முன் வராண்டாவுக்கு அவன் செல்கிறான். ஏனென்றால் அங்கே அவனோட கூட பணிபுரியக்கூடிய வரி வசூலிப்பவர்கள் இருக்கிறார்கள். He says, yesterday, Messiah has come to my house. நேற்றைய தினத்திலே மேசியா என்னுடைய வீட்டிற்கு வந்திருந்தார் என்று சொல்வான். And he told me such precious things which I want to do now. நான் இப்பொழுது செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கின்ற அந்த விலையேற பெற்ற காரியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். I learned from him, அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டது, give to Caesar what is Caesar's, ராயனுக்கு எது உரியதோ அதை ராயனுக்கு கொடுங்கள், give to God what is God. தேவனுக்கு எது உரியதாக இருக்கின்றதோ அதை தேவனுக்கு என்று So கொடுங்கள். today when you go and collect the tax, ஆக இன்னைக்கு நீங்க போய் வரி வசூலிக்கும் பொழுது whatever people need to give, just get it, don't exploit them. ஜனம் என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் நீங்க வாங்கிட்டு வாங்க, அவங்ககிட்ட நீங்க சூறையாட வேண்டாம். So he exposed his righteousness to his team that he was leading. தன்னுடைய நீதியை தான் வழிநடத்தக்கூடிய குழுவினரிடம் அவன் செயல்படுத்துகிறான். Then he goes home inside the house for breakfast. அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ள போய் காலை உணர்வு அருந்த போகிறார். And his wife asks him, அவனுடைய மனைவி அவனை பார்த்து கேக்குறாங்க, you see, you promised the Lord that you will sell half of the goods and give it to the poor. பாதி சொத்தை வித்து நீங்க ஏழைகளுக்கு எல்லாம் கொடுப்பேன் நீங்க ஆண்டவர்கிட்ட வாக்குறுதி சொன்னீங்க. But how will you find the poor? ஆனா ஏழை ஜனங்களை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? So then he says, பின்பு அவர் சொல்கிறான், when the Lord Jesus Christ was sitting there, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது I saw something in him. அவர்களை நான் ஏதோ ஒன்றை நான் பார்க்கிறேன். And what I saw in him, அவர்களை நான் பார்த்தது என்னவென்றால், for your scripture reference is Colossians 2:3. உங்களுடைய வேத வசனத்தினுடைய குறிப்பிற்காக சொல்ல வேண்டுமானால் கொலோசியர் 2:3 வசனம். He says, in the Lord Jesus Christ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே I saw all the wisdom hidden. அவருக்குள் ஞானம் என்பது பொதிந்து கிடக்கின்றது. All the knowledge was hidden. சர்வ ஞானமும் அவருக்குள் பொதிந்திருக்கின்றது. So I have his wisdom to go and make a decision. ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக அந்த சர்வ ஞானத்தை நான் பெற்றிருக்கின்றேன். And so what he does is, after his breakfast he goes into his office room. காலை உணவிற்கு பின்பதாக தன்னுடைய அலுவலக அறைக்கு போகிறார். Now what is this job? அவருடைய வேலை என்ன? He was a chief tax collector. அவன் அந்த ஆயக்காரன் தலைவனாக So இருக்கிறான். what will they have in their office? அவங்க அலுவலகத்தை என்ன வச்சிருப்பாங்க? Files and all the names of the people who are living in that town will be there. அந்த குறிப்பிட்ட நகரத்திலே இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயரும் அதே போல வரி கட்டினவர்களுடைய பெயரும் ஆவணங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. Because if you remember, before the Lord Jesus Christ was born, ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இருக்கின்ற நீங்கள் விஷயத்தை நீங்கள் நினைவு கூறும் பொழுது Caesar made sure that he took a census and recorded all the people. ஜனத்தொகையை சரியான விதத்திலே பதிவிட்டு ராயன் அங்கே எடுத்து அதனை கணக்கு தொகையை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். So Zacchaeus is going through the list of the names there. அங்கே இருக்கின்ற பெயர்கள் எல்லாம் சகையு சரிவர அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். And then he rounds up all the names where there is no income. எந்த விதமான வருமானமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஜனங்களுடைய பெயர்களை அவன் வட்டமிட்டுக் கொள்கிறான். So he comes back home and tells his wife, yes, I have figured it out. There are so many people that we can help. மீண்டுமாக அவன் வீட்டிற்கு திரும்பி வந்து தன் மனைவியை பார்த்து எத்தனை பேருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்திருக்கின்ற கணக்கை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். And then he calls his manager who takes care of his farmland. தன்னுடைய இப்பொழுது தன்னுடைய நிலங்களை அவன் பராமரிக்கக்கூடிய மேலதிகாரி அவன் அழைத்து and he tells him, இப்பொழுது அவனை பார்த்து, you go and rework the account books. இப்பொழுது மீண்டுமாக நீங்கள் கணக்கு வழக்கு எல்லாம் பாருங்க. Rework your account books where you have 2 sections. அதுல 2 பிரிவுகள் இருக்கும். One you write riches of grace. ஒன்று கிருபையினுடைய ஐஸ்வரியங்கள் என்று சொல்லி நீங்கள் எழுதுங்கள். On another side you write my name Zacchaeus. மற்றொரு புறத்திலே சகேயு என்ற பெயரை நீங்கள் எழுதுங்க. And then he says, you go and sell all the grain.
இங்க இருக்கக்கூடிய எல்லா தானியத்தை நீங்க போய் வித்து Half the one you put under the riches of grace. அதனுடைய பாதியை நீங்கள் கிருபையின் ஐஸ்வர்யம் என்ற இடத்துல நீங்க வைங்க. And another half you put it under my account. அதனுடைய மீதி பாதியை என்னுடைய கணக்கில் என் பக்கத்துல வைங்க. The accountant is asking him, இப்பொழுது அங்க கணக்கு பார்க்கிறவர் கேக்குறாரு, sir, are you very sure what you are asking? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு உங்களுக்கு தெளிவா புரியுதா? You know, last year in Jericho times, it was mentioned that you are the richest man. கடந்த முறை இருந்த Jericho. எரிகோவுடைய நாட்களில் பார்க்கும் பொழுது நீங்க தான் Yeah. அது ஐஸ்வர்யவான் என்று சொல்லி பெயர் சொல்லப்படுகிறது. But if you do this, ஆனா இதை நீங்க செஞ்சீங்கன்னா, oh, you will lose that status. உங்களுடைய தரம் குறைந்து போய்விடும். Are you sure you want to do this? இதை நீங்க செய்யணும் என்று சொல்லி நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்களா? And Zacchaeus looks at the man and says, அப்ப சகே அந்த மனுஷனை திரும்பி பார்த்து, you know, yesterday the Lord Jesus came to my house. நேத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வந்தார், உனக்கு தெரியுமா? You know, when he looked into me, அவர் என்னை பார்த்த பொழுது I was shivering. எனக்கு நடுக்கம் ஏற்பட்டது. The sin in which I was living, I was shivering. நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த என்னுடைய பாவத்தினால் நான் நடுங்கி போனேன். But at the same time, ஆனால் அதே நேரத்திலே, oh, there was a hunger deep within me to be like him. அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இருக்கின்ற தீராத ஒரு பசி எனக்குள் Oh, காணப்பட்டது. the righteousness that he had, I wanted it. அவருக்கு இருந்த அதே நீதியானது எனக்கும் வேண்டும் என்று Oh, விரும்பினேன். the holiness that he had, I wanted it. அவர் பெற்றிருந்த அந்த பரிசுத்தம் எனக்கும் வேண்டும் என்று Oh, விரும்பினேன். I would have been dead. நான் செத்தவனாய் போயிருந்திருப்பேன். But in his grace, in his eyes, I saw mercy. ஆனால் கிருபையினாலே அவருடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்கப்பெற்றது. Oh, the riches of Christ is what I saw. கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை, அந்த ஐஸ்வரியத்தை நான் அவரிலே கண்டேன். So I would be foolish if I don't take Christ as the treasure of my life. கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையினுடைய பொக்கிஷமாக நான் எடுத்துக்கொள்ளாவிட்டால் நான் பைத்தியக்காரனாய் போய்விடுவேன். Now I am after the unsearchable riches of Christ. இப்பொழுது கிறிஸ்துவனுடைய ஆராய்ந்து பார்த்திருக்க முடியாத ஒரு ஐஸ்வரியத்தை நோக்கி நான் நாடுகின்றேன். So he says, just go and do what I said. இப்ப நான் சொன்னதை நீங்க போய் செய்யுங்கன்னு சொல்றாரு. He calls a property agent. அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்ட கூப்பிடுறாரு. Because he has taken one file where these fellows do IT raids and then they loot the money. எங்க ஐடி ரெய்டு கூடியவங்க அவங்க அந்த குறிப்பிட்ட ஆவணத்தை மட்டும் எடுத்து அதுல அவர் செயல்பட்டாரு. Then he called a property agent. பின்பு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்ட கூப்பிடுறாரு. And he said that these are the properties I want you to sell. இந்த குறிப்பிட்ட நிலங்களை எல்லாம் நான் விற்கணும், நான் சொத்துக்களை விற்கணும் நான் விரும்புறேன். Then that man told him, பின்பு அந்த மனுஷன் சொல்றான், you see, the richest people are the ones who buy that. அந்த ஐஸ்வர்யவான்க தான் அதையெல்லாம் வாங்குவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். You know, the value is going so high, so please don't sell it now. Please hold on. The value will go another 200%. அந்த மதிப்பானது இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது. கொஞ்சம் அதை இப்ப விற்க வேண்டாம், நீங்க கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு வித்தா 200% மேலாக லாபத்தை நீங்க பார்க்கலாம்னு சொல்றாங்க. So Zacchaeus says, அப்போ சகை சொல்றான், you know, the Lord Jesus came to my house. The Messiah came to my house. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா என் வீட்டுக்கு வந்தாரு. Before he came to my house, on the way, he met a rich young man. அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாக வரும் வழியிலே ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கின்ற ஒரு இளைஞனை பார்த்தாரு. This man really wanted eternal life. இந்த மனுஷனுக்கு உண்மையாக நித்திய ஜீவன் வேண்டும் என்று விரும்பினான். But when the Lord Jesus Christ told him to sell his property and give it to the poor, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன பொழுது he was very sad and went off. அவனுக்கு சோகம் ஏற்பட்டு திரும்பி போய்விட்டான். Because he could not see what Lord Jesus was telling him. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பது அவனுக்கு புரியவே இல்லை. But when I heard him, ஆனால் நானோ அவருக்கு செவி கொடுத்த பொழுது, oh, when he himself is the greatest treasure in heaven, அவரே பரலோகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நான் கேள்விப்பட்ட பொழுது, oh, when I end my life here on this earth, இந்த பூமியில் என்னுடைய வாழ்க்கையானது முடிவு பெறும் நேரத்தில், this property I will not take. இந்த சொத்துக்களை நான் எடுத்துக்கொண்டு போக But the person of the Lord Jesus Christ is whom I will take. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன அந்த சொத்தை நான் எடுத்துக்கொண்டு போக போகிறேன். So please go ahead and make arrangements for the sale. ஆகவே நீங்க முன்னோக்கி சென்று அந்த சொத்துக்களை விற்பதற்கான வேலையை பாருங்க. So now the money, everything is ready. ஆகவே இப்ப பணம் எல்லாம் சேகரிக்கப்பட்டாயிற்று. So then his family and the servants are all busy packing up grains and putting the money into bags, and Zacchaeus is all ready. அப்பொழுது அவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய வேலைக்காரர் அனைவருமாக பணத்தையும் அதே போல இருக்கின்ற தானியத்தையும் அவர்கள் சேகரித்து ஆயத்தத்துடன் இருக்கிறார்கள். So now Zacchaeus takes some of his servants and he has a list of the poor people's name and he goes off. அப்ப சகேயுவுக்கு சில பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது. ஏழை பெண் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இதனோடு சேர்த்தவன் போகிறான். So as he is going to a poor man's house, they live in a tent, that poor family. ஒரு ஏழை நபருடைய வீட்டுக்கு அவன் போகும்பொழுது அங்கே அவர்கள் குடிசையிலே வாழ்கிறார்கள். And that poor man sees Zacchaeus coming. சகேயு தன் வீட்டுக்கு வர்றதை பார்க்கறான். He is very angry with Zacchaeus. சகேயு
சகேயு மேல் அதிகமாய் கோபம் இருந்தது. Then as he says, sir, don't you see how poor we are? ஐயோ, நாங்க எவ்வளவு மிக ஏழையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உங்களுக்கு We தெரியலையா? don't have anything to give to Caesar. நாங்க ராயனை கொடுப்பதற்காக எதுவுமே எங்ககிட்ட இல்லையே. So Zacchaeus says, சகேயு சொல்றான், be at peace. சமாதானமா இருங்க. You know, a lot of people in the city, they were saying that Jesus came to the house of the sinner. அங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அநேகர் இந்த பாவியாக இருக்கின்ற இந்த மனுஷனுடைய வீட்டிற்கு இயேசு வந்தாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. But when he came in, ஆனா அவர் உள்ளே வந்தபோது he offered me something that I want to tell you, even you can get it. நான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதத்தான் அவர் எனக்கும் சொன்னாரு. Ephesians 1:7, if you are taking notes. எபேசியர் 1ஆம் அதிகாரம் He அதனுடைய said, 7வது வசனம். in the Lord Jesus Christ we have redemption through his blood. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு இரத்தத்தினாலாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கின்றது. We have forgiveness of sins நமக்கு பாவத்தினுடைய மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. according to his richness of his grace. அவருடைய கிருபையின் ஐசுவரியத்திற்கு ஏற்ற வண்ணமாக. He said, my friend, அவர் சொல்றாரு, அருமையான நண்பனே, God is a God of the poor. தேவன் தரித்திரருக்கும் தேவனாக இருக்கிறார். His heart is towards you. அவருடைய இருதயம் உங்கள் மேல் பட்சமாயிருக்கிறது. And today I am sharing what he has given to me. I am sharing it to you as my brother. அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு ஒரு சகோதரனாக நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். All you do is believe in him and you will be saved. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நீங்கள் அவரிலே விசுவாசம் வைத்து அவர் மேல் நம்பிக்கை வைங்க. And then Zacchaeus goes off. பின்பு அவன் போய்விடுறான். Then the next day, பின்பு அடுத்த நாளிலே now Zacchaeus goes to the people from whom they had looted the money. இப்பொழுது சகேயு யாரோட வீட்டிலெல்லாம் அவன் சென்று பணத்தை சூறையாடினானோ அவங்க வீட்டுக்கு இப்ப போறான். So there is a company called Jacob and Co. ஜேக்கப் அண்ட் கோ என்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது. And they are cattle dealers. அவங்க எல்லாருமே இந்த ஆட்டு மந்தைய காவலாளிகள். Yeah, so they are the richest people. அங்க இருக்கின்ற ஐஸ்வரியவான்கள். So early morning Zacchaeus and his servants are going. அதிகாலை நேரத்திலே சகேயுவும் அவனுடைய வேலைக்காரரும் புறப்பட்டு போகிறார்கள். All bags of money. எல்லாம் பணப்பையோட சேர்ந்து போறாங்க. The watchman of this company sees Zacchaeus coming. இந்த நிறுவனத்தினுடைய காவலாளி இப்பொழுது சகேயும் மனுஷரும் வருகிறதை பார்க்கிறான். And then he runs and tells his master, sir, that tax collector fellow is coming. அப்ப அவன் சென்று தன்னுடைய எஜமானனை பார்த்து, ஐயா, இந்த வரி வசூலிக்கின்றவன் இப்பொழுது வந்திருக்கிறான் என்று சொல்வான். That man hits his head and says, we didn't even have any business, and he runs out to come and see the tax collector. ஆனா அந்த மனுஷனோ தலையில அடிச்சுக்கிட்டு, இப்படி நமக்கோ செய்கின்ற எந்த விதமான வியாபாரம் இல்ல, நான் சென்று உடனே ஓடி முன்பதாக சகேயுவை and he says, sir, we don't have any business. ஐயா, எங்களுக்கு எந்த வியாபாரம் இல்ல. So Zacchaeus says, you be at peace, we have to sit down and talk. நாம சமாதானமா இருங்க, நான் உட்கார்ந்து நம்ம பேசணும்னு சொல்றாரு. And he tells that man, you know, right, that the Messiah Jesus came to my house. அப்பொழுது அவர் சொல்றார், மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? He says, yes sir, yes sir. ஆமாங்க ஐயா, நான் கேள்விப்பட்டேன். And then he says, when he came in, அவன் உள்ள வந்த போது I realized what type of a sinner I was. நான் எப்பேற்பட்ட ஒரு பாவி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். But at the same time I realized he is the son of God. அதே நேரத்தில் அவர் தேவகுமாரன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். He came to save me and you from the bondage of sin. பாவத்தினுடைய கட்டிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படி அவர் வந்தார். And then he quotes what we read this morning, Ephesians 2 verse 4 to 7. பின்பதாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 7 வரைக்கும் காலையில் வாசித்த பிரகாரமாக அந்த வசனத்தை அவன் குறிப்பிட்டு சொல்கிறான். He says, but God who is rich in mercy, தேவனோ கிருபையில் ஐஸ்வரியம் உள்ளவராய், because of his great love with which he loved us, நம்மேல் வைத்திருந்த அந்த மகா பெரிய அன்பின் நிமித்தமாக, even when we were dead in trespasses, நாம் அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த போதும் கூட, he made us alive together with Christ, நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், and raised us up together, நம்மை ஒன்றாக சேர்த்து உயர்த்தி, and made us sit together in the heavenly places in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுடனே கூட உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். That in the ages to come, அது நிமித்தமாய் வரும் காலங்களிலே he might show the exceeding richness of his grace, அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை விளங்கச் செய்வதற்காக, his kindness towards us. அவர் நம்மேல் வைத்திருக்கின்ற இரக்கத்தின் மூலமாக So he says, friend, I have to set it right before the Lord. அதை ஆண்டவருக்கு முன்பதாக நான் செம்மையானவனாக காண்பிக்க விரும்புகிறேன். நான் நேரடியாக And he takes the paper in which they put all the false accounts. எல்லா தப்பான கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிற பேப்பர் எடுக்கிறாரு. He tears it. அதை கிழித்து விட்டு, and then he says, இப்பொழுது அவர் சொல்கிறார், I am restoring fourfold what I took.
நான் எதை எடுத்துக்கொண்டேனோ அதை நாலத்தனையாக உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன். That man could not believe it. அந்த மனுஷனால் அதை நம்பவே முடியல. Okay, then Zacchaeus is going on his way back home. அப்பொழுது சகேயு மீண்டுமாய் தன் வீட்டுக்கு திரும்பி போகிறார். And on the way he sees the rabbi of the synagogue coming. அவன் திரும்பி வருகின்ற அந்த வழியிலே அந்த ஜெபாலயத்தினுடைய ரபியை அவன் பார்க்கிறான். And then he says, oh, I need to go and meet him and I have to share this good news with இந்த him. நற்செய்தி அவரிடத்துல நான் சென்று அவரிடத்துல நான் பேசியாக வேண்டும் என்று சொல்லி அவரையும் சந்திப்பதற்கு Now போகிறார். the rabbi sees Zacchaeus. அப்போ அந்த ரபி வந்து சகேயுவை பார்க்கிறார். And he thinks within himself, oh, the chief sinner is coming. அப்பொழுது ரபி தனக்குள்ளாக இந்த பிரதான பாவி வருகிறான் என்று நினைத்துக் And கொண்டான். he says, I'm going to pretend, I'm going to walk straight, I'm not going to look at that guy's face, I'm going to walk past. அந்த மனுஷனுடைய முகத்தை நான் பார்க்காதது போலவே இருந்து நேராக நான் பார்த்து நான் போய் விடுவேன் என்று சொல்லி நினைக்கிறான். But Zacchaeus is not willing to leave that ஆனா guy. சகேயு அந்த மனுஷனை விட்டு விடுறதா He இல்ல. runs and stops him. நேரடியாக சென்று அந்த மனுஷனை நிறுத்தி, And sir, I want to tell you a good news. ஐயா ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லணும். And then this man says, oh, I heard that one man, Jesus came to your house. அப்போ சொல்றாங்க, ஓ அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட அதுவா? Sir, he is not one man. ஐயா இல்லைங்க, அவர் ஒரு மனுஷன் கிடையாதுங்க. Sir, I want to tell you something happened after he came back. அவர் வந்த பின்பதாக என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்ல வேண்டும் என்று Then the விரும்புகிறேன். rabbi says, I know you are trying to do some good work to get some good points. அதுவும் எனக்கு தெரியும், நீ ஒரு நல்ல சில நற்கிரிகள் எல்லாம் செஞ்சு சில பாயிண்ட் உனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீ பண்ணிட்டு But இருக்க. remember, there are more than 3,000 laws which you need to follow. ஆனால் நீ ஏறக்குறைய பின்பற்றுவதற்காக 3000க்கும் மேற்பட்ட நியாய பிரமாணங்கள் உண்டே. So there is a long way for you to go. ஆனா நீ இன்னும் போவதற்கு அநேக தூரம் இருக்கு. Sir, can I tell you what happened when he came home? ஐயா அவர் வீட்டுக்கு வந்தப்ப என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டுமா? So he says, go ahead. சரி போ சொல்லு. Sir, I felt I was weak. நான் பலவீனனாக இருந்தது நான் உணர்ந்தேன். I could not fulfill the law. என்ன நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதற்கு என்னால முடியல, கடைபிடிக்க முடியல. Sir, the person who is the law, who wrote the law, was the one sitting in front of me. நியாயப்பிரமாணமாக இருந்தவர், நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தவர் எனக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டிருந்தார். Sir, he is the promised Messiah. அவரை வாக்குரைத்த மேசியாம். In him there was no unrighteousness. அவரில் எந்த விதமான அநீதியும் இல்லை. The moment I saw him, my hunger for righteousness went up. அவரை பார்த்த நேரத்தில் எனக்காக இருக்கின்ற நீதியினுடைய பசி ஏற்பட்டது. Oh, then I learned this. பின்பதாக இதை கற்றுக்கொண்டேன். The law cannot produce righteousness in me. நியாயப்பிரமாணமானது எனக்குள்ளாக நீதியை நிச்சயம் உருவாக்காது. Oh, that is why God sent his son. அது நிமித்தமாகத்தான் அங்கே தேவன் தமது குமாரனை இந்த பூமிக்கு He அனுப்பினார். sent in our form. அவர் நம் உருவாக அவரை அனுப்பினார். And then the Lord Jesus Christ took our condemnation on him. பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேல் விழுந்த அந்த ஆக்கினையை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். On the cross he settled it. அந்த கல்வாரி சிலுவையிலே அதற்கு முற்றுமாக தீர்த்தார். Third day he rose again. மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். Oh, today that Jesus lives in me, sir. இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐயா எனக்குள்ள அவர் வாழ்ந்து Sir, கொண்டிருக்கிறார். it is not my righteousness. ஐயா இது என்னுடைய நீதி அல்ல. He downloaded his righteousness inside me. அவருடைய நீதி எனக்குள்ளாக அவர் பொதித்து வைத்தார். He gave me the Holy Spirit. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் The எனக்கு Holy தந்தார். Spirit is enabling me to learn and apply whatever the Lord Jesus Christ wants. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதனை கற்றுக் கொடுப்பதற்கும் நமக்கு நடைமுறைப்படுத்துவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி Sir, the செய்கிறார். law is only the tutor that brings us to the Messiah. அந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆசிரியராக மட்டுமே இருக்கின்றார். Sir, one more thing. ஐயா மற்றொரு விஷயம். You know, there were two disciples who did not believe that he rose again. அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய இருந்த 2 சீஷர்கள் இருந்தார்கள். You know, they did not believe in the beginning. அது ஆரம்பத்துல அவங்க நம்பல. They were going down the Emmaus road. அவங்க எம்மாவுனுடைய பாதையை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. Oh, the risen Christ appeared to them. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார். And he told them to look into the scriptures. இந்த வேதத்தை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். Right from Moses to all the prophets, it has mentioned that Christ should suffer and die and rise again. மோசே முதற்கொண்டு இருக்கக்கூடிய கடைசி வரைக்குமான தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Sir, I don't have the Torah. ஐயா எனக்கு தோரான்லாம் கிடையாது. You have it. உங்களுக்கு இருக்கிறது. Please read and find. தயவா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். I will come to you, you please teach me. நான் உங்ககிட்ட வர்றேன், நீங்க எனக்கு கற்று தாருங்க. Sir, one more thing. ஐயா மற்றொரு விஷயம். You said there are 3,000 laws. 3000 பிரமாணங்கள் இருக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்க. But he only told me to do 2 laws. ஆனா அவரு என்கிட்ட இரண்டு நியாயப்பிரமாணத்தை செய்ய போதும் அப்படின்னு. One is to love the Lord with all your heart, with all your mind, all your soul and all your strength. உன்னுடைய முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோடும், முழு சரீரத்தோடும் நீ அவரை அன்பு கூறுவாய் என்று மட்டும் சொல்லப்பட்டது. And another one is to love you, sir. மற்றொன்று
பிறனையும் நேசி என்பதாகும். And within this two law, இந்த இரு பிரமாணத்துக்கு இடையிலே you can put how much ever million laws you can put, sir, no problem. This two law can hold how much ever laws you want. இதற்குள்ளாக எத்தனை பிரமாணங்களை, கோடிக்கணக்கான பிரமாணத்தை நீங்க வச்சுக்கோங்க, இது நிச்சயமாக அந்த மற்ற பிரமாணங்கள் அனைத்தையும் அது தாங்கும் என்றார். Now the Rabbi's face is red hot. இப்பொழுது ரபியினுடைய முகம் கோபத்தால் கொதிந்தெழுந்தது. So Zacchaeus senses it and then he runs away from there saying, I have to go and collect the tax from my team. அப்பொழுது சகேயு வந்துட்டு, நான் சென்று இப்பொழுது என்னுடைய குழுவினரிடமிருந்து அந்த வரி வசூலிக்கு நான் போகணும்னு சொல்றார். And then as he goes there, everybody is coming in, his officers are all, his team members are all giving the taxes. இங்கே மறுபடியும் வந்து அவன் அலுவலகத்துக்கு வந்த பொழுது அவனோட கூட இருந்த மற்ற அனைவரும் வந்து சேர்ந்த பொழுது ஜனங்கள் வந்து இவனிடத்தில் வரி வசூலிப்பதற்கு பணத்தை கொடுக்கிறார்கள். And after the calculation is done, கணக்கெல்லாம் போட்டு முடித்த பின்பதாக one of his team members says, sir, I have something to say. அவனுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒருவர், ஐயா, என்னிடத்தில் சொல்வதற்கு ஒரு விஷயம் உண்டு என்று சொல்கிறார். Sir, everybody hated us. எல்லாரும் நம்ம பகைச்சாங்க. But after the Messiah came to your house and went, அந்த மேசியா உங்க வீட்டிற்கு வந்து போன பின்பதாக now they seem to be friendly to us. இப்போ அவங்க நம் பட்சமாய் இருக்கிறார்கள். What changed? என்னங்க மாற்றம் ஏற்பட்டது? Sir, you were living in such a big house. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வீட்டில நீங்க வாழ்ந்து வந்தீர்கள். But now you are very happy in this house. ஆனா இப்பொழுது இந்த வீட்டில நீங்க சந்தோஷமா குடியிருக்கீங்க. What is your secret? உங்களுடைய ரகசியம் என்ன? So then Zacchaeus says, சகேயு சொல்றாரு, you see, being short is not a disadvantage. குள்ளனா இருப்பது ஒரு பாதகமான விஷயம் அல்ல. Because when I have to look you up like this, ஏன்னா நான் இப்படி உங்களை உத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், oh, I have to look beyond you to the skies. உங்களை நான் பார்ப்பதற்கு இன்னும் அங்கே ஆகாயத்தை நோக்கி நான் பார்க்க வேண்டும். And who is there in the skies? அந்த ஆகாயத்துல யார் இருக்கிறார்கள்? There is a merciful and a faithful high priest, that is my Lord Jesus Christ. இங்கு இரக்கமுள்ள உண்மையுள்ள பிரதானாசாரியராக இருக்கின்ற என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். Oh, he is harmless. அவர் எந்த விதமான குற்றமற்றவர். He is holy. அவர் பரிசுத்தமுள்ளவர். He is blameless. அவர் பழுதற்றவர். He is separate from the sinners. அவர் பாவிகளிலிருந்து விலகினவர். Oh, he is my great high priest. அவர் என்னுடைய மகா பிரதானாசாரியனாக இருக்கிறார். Oh, he says, do you know that I did not have the strength? எனக்கு பலனில்லை என்று சொல்லி அவரிடத்தில் சொன்ன பொழுது, he gave me the Holy Spirit so that I am led by the Spirit of God. அந்த பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படும்படியாக அந்த ஆவியானவரை எனக்கு தந்திருக்கிறார். I have is the mind of Christ so that I can think like him. அவரை போல சிந்திப்பதற்கு ஏதுவாக இருக்கின்ற கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு தந்திருக்கின்றார். So that I can perfectly show grace. அந்த கிருபையை பரிபூர்ணமான விதத்தில் நான் அவருக்கு காண்பிப்பதற்கு, and I can perfectly show righteousness. நான் நீதியையும் சரியான விதத்தில் காண்பிப்பதற்கும் எனக்கு உதவியாக இருக்கும். And I am at perfect peace. நானும் கூட சமாதானமாய் பரிபூர்ணமாய், because it is no longer I who do it. என்றால் அது என்னால செய்ய முடியாத ஒன்று. But the Lord Jesus Christ, who is my life, who lives in me, does it. ஆனால் என்னுடைய ஜீவனாக இருக்கின்ற, எனக்குள் வாசமாய் இருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அதை செய்து நிறைவேற்றுகிறார். You know, in 2 Corinthians, we'll read this verse, 2 Corinthians chapter 8 verse 9. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் இதை வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய when we read this verse, this does not talk about the economical poverty of the Lord Jesus Christ. இந்த குறிப்பிட்ட வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ஏழ்மையை அது சொல்லவில்லை. But rather it points to the spiritual poorness. Blessed are the poor in spirit. That is the stand, the substitute stand that he took on your behalf and my behalf. உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டிருந்த ஆவியிலே எளிமை என்று சொல்லக்கூடிய அந்த ஆவிக்குரிய தரித்திர தன்மையை தான் இங்கே எடுத்து காண்பிக்கிறது. And you and I have nothing to give. நீங்களும் நானும் திருப்பி கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. So he took our position and went to the cross to give his life for you and me. அவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டு கல்வாரி சிலுவைக்கு சென்று தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக So போனார். what is the end result? அதனுடைய முடிவான விளைவு என்ன? Through his poverty, he has poured out the richness of his character inside us. அவருடைய தரித்திரத்து நிமித்தமாக அவருடைய குணாதிசயத்தினுடைய ஐஸ்வரியத்தை நமக்குள்ளாக ஊற்றி கொடுத்தார். You see, the big difference between us and the people who don't know Christ is, நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறியாது இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கின்ற பெருத்த மாற்றம் என்னவென்றால், our focus is not about the economical welfare that we need to pursue. நாம் பின்தொடர்ந்து போக வேண்டி இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான இருக்கின்ற ஐஸ்வரியமோ அதனுடைய தேடலோ அல்ல நம்முடைய கண் பார்வை என்பது. But no, that is not our focus. It should, the focus should be to be rich in showing the character of Christ
unto others. கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை பிறருக்கு காண்பிப்பதே நம்முடைய பார்வையாக இருக்க You வேண்டும். know, scripture doesn't tell us how Zacchaeus might have implemented what he promised Christ. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு சகேயு எப்படியாக அவன் வாக்குத்தத்தம் செய்து கொடுத்ததை நிறைவேற்றினான் என்பது வேதத்திலே சொல்லப்படவில்லை. I just took you through a journey of imagination, how he could have done it. அவன் எப்படியாக அதனை செய்திருப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு கற்பனையை தான் உங்களுக்கு நான் எடுத்து போயிருக்கிறேன். And now I am going to turn to you. ஆனால் இப்பொழுது உங்களிடத்தில் நான் திரும்பி வரேன். I do not know your situation in life, வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பது எனக்கு but the தெரியும். Lord knows. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். Can you take few moments to visualize? சில நிமிஷம் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கும்படிக்கு உங்களை நான் கேட்கிறேன். If you allow the Lord Jesus Christ to rule your heart, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தை ஆளும்படிக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால், how would you show the character of grace unto others? இந்த கிருபை என்ற அந்த குணாதிசயத்தை மற்றவங்களுக்கு நீங்க எப்படி காண்பிக்க முடியும்? And then how will you display a life of righteousness? பின்பதாக நீதியினுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் பிரகடனப்படுத்தி காண்பிக்க முடியும்? You see, one of the greatest challenges in the Christian world is, கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்பது என்னவென்றால், especially in the brethren assemblies, is விசேஷமாக சகோதர சபைகளிலே we have no dearth of knowledge. நமக்கு ஞானத்திலே குறைவே இல்லை. We all know the scriptures. நமக்கு எல்லாருக்கும் வேதம் தெரியும். This morning, if you would have observed the people who prayed, there was solid theological foundation in இந்த it. நாள் காலையிலே ஜெபித்த துதித்த எல்லாரையும் நீங்க கவனிக்கும் பொழுது அதிலே திடமாக இருக்கின்ற இறையியல் ஞானம் But the அமைந்திருக்கிறது. missing gap is the experiential knowledge. அதனால் அதில் இடைப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், காணாமற் போனது என்னவென்றால், அதில் இருக்கின்ற அனுபவ ரீதியான அறிவாகும். So we'll take 1-2 minutes 2 நிமிஷம் silence. 2 நிமிஷம் நாம் அமைதியாக இருப்போம். Based on what we heard today, இன்றைக்கு நாம் என்ன செய்தி கேட்டோமோ, the Lord Jesus Christ is the one who will rule 3 parts of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய 3 பகுதிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆள்கிறார். First is all the thoughts that come inside our brain. முதலாவதாக நம்முடைய மூளையில வரக்கூடிய எல்லா விதமான சிந்தனைகள். The second thing is all the emotions that happens in our heart. இரண்டாவதாக நம்முடைய இருதயத்திலே ஏற்படக்கூடிய எல்லா உணர்வுகள். And the third is all the decisions that we will make. மூன்றாவதாக நாம் எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்கள். So practically, நடைமுறையாக if the Lord Jesus Christ rules our heart, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை ஆழ்வார் என்றால், the outcome, God's outcome will be peace inside us. நமக்குள்ளாக அதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், நம்முடைய இருதயத்திலே நிச்சயம் சமாதானம் So காணப்படும். as I told in the beginning, ஆரம்பத்திலே நான் சொன்னது போல, grace, mercy, love, kindness, goodness, faithfulness all comes at one side. ஒரு புறத்திலே கிருபையும் அன்பு இரக்கம் தயவு இவைகள் எல்லாம் ஒரு புறத்திலே இருக்கும். Another side, God's truth, மற்றொரு புறத்திலே தேவனுடைய உண்மை, its righteousness, அவருடைய நீதி, His justice, அவருடைய நியாயம், and the fruit would be holiness. அதனுடைய பலன் என்று சொல்வது, அதனுடைய கனி என்பது பரிசுத்தமாகும். So this week, as you start this week, இந்த வாரத்தை நீங்க துவங்கும் பொழுது visualize and imagine and see what it would look like if you implement your life under the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தி துவங்கும் பொழுது என்ன வகைப்பட்ட மாற்றம் எல்லாம் வரும் என்பதை சிந்தித்து பாருங்கள். So we'll take 2 minutes. நாம் 2 நிமிஷம் எடுப்போம். In silence, let's bow our head and ask the Lord to give us the wisdom to visualize how we can implement it. And like Zacchaeus, let's go and do it. நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தி நாம் 2 நிமிஷம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் இது எல்லாம் எப்படி நான் நடைமுறைப்படுத்த போகிறேன் என்பதை குறித்து நாமே சிந்தித்தவர்களாக, சகேயு தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்த தீர்மானத்தை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க கர்த்தர் உதவி புரிவாராக. Yeah, after 2 minutes, I'll close in prayer in Tamil. 2 நிமிஷம் முடித்த பின்பதாக நான் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன்.
ஜெபம் செஞ்சு முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய விலையேற பெற்ற பிரசனத்திலே நாங்கள் வந்து உம்முடைய நேசகுமாரனை நாங்கள் உயர்த்தத்தக்கதாக இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உன்னதத்திலே சகல அதிகாரத்தோடு அவர் வீற்றிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அவருடைய ஆளுகைக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்க தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அவருடைய பாதத்தின் கீழாக வைக்கப்பட்டிருக்க தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு ஸ்லாக்கியம்! எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் எங்களுடைய ஜீவனானார், அதற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜீவனானவர் எங்களை அவருடைய சொந்தமாக்கினார், அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக வாசம் செய்யத்தக்கதாக ஆவியானவரை தந்திருக்கிறே, அதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையினால் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய உணர்வுகளிலும் எங்களுடைய தீர்மானங்களிலும் பாதுகாக்கப்பட்டு வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நேசித்து எங்களுக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணவர் மாத்திரமல்ல, நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு எங்களோடு உதவக்கூடியவராய் நீர் இருக்க தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்மணி போல உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் நீர் வழி நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் அவர்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே பரிபூர்ணமாய் அனுபவிக்கத்தக்கதாய் இந்த வாரத்திலே கர்த்தாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய நீதியிலும் கிருபையிலும் ஆண்டவரே அதை செயல்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க நீர் உதவி செய்தலும் கர்த்தாவே. நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஜீவிக்கும் போது வரக்கூடிய பாடுகளை ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பலத்தினால் மேற்கொள்வதற்கும் நீர் கிருபை பாராட்ட போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையின் காரியங்களை குறித்து அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். நீரால் அனைத்தையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர். உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் அதை நீர் செய்து முடிக்க எங்களுடைய வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறபடினால் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த சபையின் மூலமாக உண்மை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் செயல்படுத்தும் பொழுது ஆண்டவரே ஆவியானவர் தாமே செயல்பட்டு இந்த ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர்களுடைய மனக்கண்களை நீ திறக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவனுமே உடல் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் அவர்களுக்கு நீ தரப்போற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அவனுமே கர்த்தாவே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானத்திலே அவர்கள் படித்து தங்களுடைய இருதயங்களை பாதுகாத்து வர நீர் கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. அவனுமே தகப்பனே தூர இடத்துல வந்திருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் நீர் அவர்களை வழி நடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். தூரம் தேசம் செல்லக்கூடியவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களோடும் உம்முடைய கிருபையானது தங்கி வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். மறுபடியும் இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையிலே நீர் எங்களோடு பேசவும் நாங்கள் கேட்கவும் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லி இந்த விண்ணப்பத்தை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. How are you? Congratulations on your baby boy.